சொல்லுங்க. ஒன்றும் இல்லை. உங்களை நான் திட்டி பார்த்தாச்சு. உங்களை புத்திமதி சொல்லி பார்த்தாச்சு. ஆனாலும் இந்த வீட்டில் ஏதோ ஒரு விஷயம் இருக்கு, which is not working. ஸோ இனிமே நானும் இந்த பிக் பாஸ் போட்டியில் கலந்துக்கலான் இருக்கேன். நானும் குரலாக உங்களுடன் சேர்ந்து விளையாடப் போகிறேன். வேற வழி? நேற்று டாஸ்க் லெட்டர் படிக்கும்போது எவ்வளோ ஃபன்னாக இருந்தது. சிரிப்பும் கும்மாளமும். இட் வாஸ் ஃபன். டாஸ்க் ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா ஃபன்னுனாலும் கத்துறீங்க, சண்டைனாலும் கத்துறீங்க, முரண்பாடு இருந்தாலும் கத்துறீங்க. இதை எப்படி ஹேண்டில் பண்றது? யாரும் தலைகுனிந்து உட்கார வேண்டாம். ஒரு டீமா இதை எப்படி முன்னுக்கு கொண்டு போகலாம்? இன்னைக்கு ஃபன் வேணும், என்டர்டெயின்மெண்ட் வேணும். குறிப்பா ஹைரார்கி, அதாவது ஒவ்வொரு பதவிக்கும் ஒவ்வொரு விஷயம் இருக்கும் இல்லையா? ராஜானா யாரும் அவ்வளோ சீக்கிரமா அரசர்கிட்ட பேச முடியாது இல்லையா? அரண்மனை வளாகத்துக்குள்ள வரும்போதே அவ்வளவு பாதுகாப்பு இருக்கும். அரசருக்கு என்னைக்கு அவரால் முடியும் அப்படின்னு தோன்றுகிறதோ அந்த நாளன்று மட்டும்தான் மக்கள் குறைகளை நிறைவேற்றுவார், இல்லை கேட்கவே செய்வார். சரியா தப்பா? நேற்று என்னதான் பிரச்சனையா இருந்தாலும் கெமி நேரா போய் ராஜா கிட்ட பேசினாங்க. முரண்பாடுதான், இல்லை என்று சொல்லவில்லை. ஆனால் அப்போதும் டாஸ்க்ல இருக்கீங்க, நீங்க எல்லாம் ஒரு கேரக்டரா இருக்கீங்க. யாருமே